ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். என்னோட லாஸ்ட் பேக்கிங் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி என்னோட யூரோப் ட்ராவல் சீரீஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் யூரோப்பில் எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணோம் அண்ட் எங்கெங்கெல்லாம் போகணுன்றது என்னோட அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யூரோப்பில் நாங்கள் போன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸில் நாங்கள் மெயினாக வந்து பாரிஸ் தான் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டே 1 அண்ட் டே 2 இன் பாரிஸ் நான் எங்கெங்கெல்லாம் வந்து போனேன், என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நான் விசிட் பண்ணேன் அண்ட் நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்றத இந்த வீடியோவில் ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பெங்களூர் டு பாரிஸ் ஃப்ளைட் மார்னிங் 10 AM டிபார்ச்சர் ஃப்ரம் டெர்மினல் 2 அண்ட் டெர்மினல் 2 அப்போ தான் ரொம்ப புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில். நம்ம இந்தியாவோட கார்டன் சிட்டி பெங்களூரில். ஸோ அதுதான் வந்து இந்த டெர்மினல் 2ஓட ஃபுல் கான்செப்ட் அண்ட் மெயின் தீம். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெர்மினல் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ க்ரீனரியாக அண்ட் கர்நாடகாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே போயிட்டு தான் இருந்தது. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஏர்போர்ட் டெர்மினல்ன்றதுனால ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்க அந்த கார்டன் தீமையும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஃப்ளைட் அண்ட் ஏர்லைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்னோட ரிட்டர்ன் ஃப்ளைட் ஜேர்னியில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் நாங்கள் போன பெங்களூர் டு பாரிஸ் ஃப்ளைட் வந்து ஒரு 14 hours லாங் ஃப்ளைட். அதனால நாங்கள் பாரிஸ் ரீச் ஆகவே நைட் அரௌண்ட் 10-10:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் பெருசாக பிளான்ஸ் எதுவும் இல்லை எங்களுக்கு அன்னைக்கு. நெக்ஸ்ட் டே நாங்கள் டே 1 இன் பாரிஸ் என்ன பண்ணோன்ட்டு அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பாரிஸ் சுற்றி பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பிட்டோம். ஸோ பாரிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஈஃபில் டவர் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அண்ட் அந்த பிளேஸ்க்கு தான் நாங்கள் மார்னிங் 11:30 வந்து ஸ்லாட்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டோம். நம்ம என்னதான் ப்ரீ புக் பண்ணாலும் அங்கே போயிட்டு நம்ம செக்யூரிட்டி செக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கே ஒரு 1 or 2 hours ஆகிடும். அண்ட் அங்கே டோட்டலாக வந்து 3 floors இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் டாப் லெவல். அண்ட் இந்த ஃப்ளோர்ஸ்க்கு நம்ம இதர் ஸ்டேர்ஸ் ஆர் எலிவேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து டிஃபர் ஆகும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போனோம், டாப் லெவல் போகலை. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ வந்து கிடைக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து டாப் லெவல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெயினாக வந்து இந்த பிஸ்ட்ரோ கெஃபேஸ் அண்ட் சொவீனியர் ஷாப்ஸ் தான் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதை விட நம்ம ரோட் சைட் ஷாப்ஸில் போயிட்டு வாங்கினாலே நம்மளுக்கு இதை விட சீப்பரான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அதனால அண்ட் இங்கே வந்து சீட்டிங் ஏரியாவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு செகண்ட் ஃப்ளோர். நம்ம இங்கே உட்காந்து கூட ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். அங்கேருந்து தான் பாரிஸ் சிட்டியோட 360 வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் இங்கேருந்தே ஆல்மோஸ்ட் நம்ம பாரிஸோட மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் இங்கே ஈஃபில் டவர் சுற்றி இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 30 kilometer ரேடியஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக பெரிசியன் டைப் பில்டிங்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். பிகாஸ் இந்த பாரிஸோட விண்டேஜ் வைப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து இந்த சிட்டியை வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 30 kilometer ரேடியஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த கமர்ஷியலைஸ்டு நியூ பாரிஸ் சிட்டி வந்து பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங்ஸோட இருக்கும். ஈஃபில் டவர் டூர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து 1 kilometer டிஸ்டன்ஸ்லேயே டொகாட்ரோ கார்டன்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஈஃபில் டவரோட ஃபுல் வியூ வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்கள் பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம பாரிஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதுனாலுமே மெட்ரோலேருந்து அட்லீஸ்ட் 1 kilometer நடந்தால் தான் நம்ம அந்த ஸ்பாட்டே ரீச் ஆக முடியும். பாரிஸில் மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து மெட்ரோ தான். அண்ட் நாங்கள் எங்களோட மார்னிங் டே இன் பாரிஸ் இப்படி தான் போச்சு. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வந்துட்டோம். பிகாஸ் நாங்கள் நைட் வந்து சீன் ரிவர் க்ரூஸ்க்கு வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அண்ட் பாரிஸோட நைட் வியூ அண்ட் ஈஃபில் டவர் எப்படி ஸ்பார்க்கிள் ஆகுது இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்பவே வந்து ஈகராக இருந்தோம். அன்னைக்கு ஈவினிங் டைம் வந்து சன்செட் ஆகிறப்ப ஈஃபில் டவர் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து டொகாட்ரோ கார்டன்ஸோட ஸ்பேஸ். ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே வாக் பண்ணி அந்த க்ரூஸ்க்கு வந்து ஈஃபில் டவர் கிட்டே வந்து ஒரு சைடு பேவ்மெண்ட் பாத்வே மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து அந்த சீன் ரிவர் க்ரூஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடலாம்.
ஸோ ஈவினிங் சன்செட் அப்போ அந்த ஈஃபில் டவர் வந்து இப்படி தான் வந்து க்ளோ ஆச்சு. அண்ட் அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கேரோசல் அண்ட் வேஃபில் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம வேணும்னா அது கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீன் ரிவர் க்ரூஸ் வந்து ஒரு 1 hour லாங் டியூரேஷன் க்ரூஸ். அண்ட் இது வந்து நம்மள பாரிஸ் சிட்டி வந்து அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் சிட்டியே வந்து நம்மளுக்கு வந்து ரிவரில் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டின்னர் ஆப்ஷன்ஸ்லாமும் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு பேசிக் ரிவர் க்ரூஸ் ஆப்ஷன். சீன் ரிவர் க்ரூஸில் ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே கவர் ஆகிடும். லைக் லூவர் மியூசியம் அண்ட் நாட்டர்டாம், அதுக்கப்புறம் பேலஸ் கார்னியர் அண்ட் லவ்லாக் பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் இருக்கும். நம்மளுக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச பிரிட்ஜஸ் ஒரு சிலது தான். பட் அலெக்சாண்டர் பிரிட்ஜ் அந்த மாதிரி எல்லா ஐகானிக் ஸ்பாட்ஸுமே வந்து நம்ம இந்த சீன் ரிவர் க்ரூஸ்லேயே வந்து பார்க்க முடியும். அண்ட் இதில் நம்ம பார்க்குற பிளேசஸ்லாம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே 2 இன் பாரிஸில் வந்து இன் பர்சன் போய் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு இந்த சீன் ரிவர் க்ரூஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு இது ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கூட போகலாம் அப்படின்ற அளவு எனக்கு இந்த க்ரூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நைட் டைம்ன்றதுனால நம்மளால அந்த ரூஃப் டாப்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கீழே போயிட்டு அடிக்கடி வார்ம் ஆகிட்டு தான் வந்து மேலே வரா மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் பாரிஸ். அண்ட் நீங்கள் பாரிஸ் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீன் ரிவர் க்ரூஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. My most favorite thing that I did in Paris வந்து இந்த சீன் ரிவர் க்ரூஸ் தான். ஹார்லி ஒன்ஸ் ஒரு 5 minutesக்கு ஈஃபில் டவர் வந்து ஸ்பார்க்கிள் ஆகும். ஸோ லக்கிலி நாங்கள் போனப்போ க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகுறப்பையும் 5 minutes அந்த ஸ்பார்க்கிள் டைம் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆகும் போதும் வந்து அந்த ஸ்பார்க்கிள் டைம் இருந்தது. ஸோ அங்கே க்ரூஸ்லேருந்து நம்ம அந்த ஈஃபில் டவர் ஸ்பார்க்கிள் ஆகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 1 hour க்ரூஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் ஈஃபில் டவர் ஸ்பாட்கே போனோம். அப்போ அகைன் ஸ்பார்க்கிள் ஆச்சு. பிகாஸ் அந்த 5 minutes டைம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் நைட் கொஞ்ச நேரம் வந்து ஈஃபில் டவர் கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருந்துச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு போனோம். ஸோ டே 2ல் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஆல் செட் ஃபார் டே 2 இன் பாரிஸ். ஸோ பாரிஸ்னால் ஈஃபில் டவர் மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாமும் இருக்குது. அண்ட் அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாரிஸ் வைப்பில் இருக்கணுன்றதுனால நான் வந்து இந்த ஒரு ப்ரௌன் டோன் ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மாண்ட் மார்ட்டே பெசிலிக்கா சர்ச் தான். அண்ட் இந்த சர்ச் வந்து பாரிஸ்லேயே இருக்க ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சர்ச்சஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து இந்த சர்ச் வந்து ஒரு குட்டி ஹில்க்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி தான் வந்து அந்த பிளேஸ்க்கே வந்து போகணும். அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் நம்ம இந்த பிளேஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இங்கே ராபரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம ரொம்ப விசிபிளாகவே நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து பாரிஸ் சிட்டி வியூவும் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஓரளவு ஒரு ஹாஃப் ஆஃப் தி சிட்டி கவர் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். அண்ட் இங்கே இருக்க சொவீனியர்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவாக பாரிஸ் சிட்டிலேயே மாண்ட் மார்ட்டேல தான் வந்து கொஞ்சம் சீப்பஸ்டான சொவீனியர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு சில சொவீனியர் ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு ஹியூமன் ஸ்டாச்சு மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் காதல் மூவியில் லோலிட்டா சாங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பாரிஸில் நிறைய இந்த மாதிரி ஹியூமன் ஸ்டாச்சூஸ் வந்து
இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நான் வந்து ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் வந்து என்னோட ஃபேவரட் லவ்லாக் பிரிட்ஜ். ஸோ லவ்லாக் பிரிட்ஜ் போகணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் எக்ஸைட்டடாக இருந்ததே இந்த லவ்லாக் பிரிட்ஜ்க்காக தான். ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கிக்கிட்டோம் இன்றைக்கி. பிகாஸ் மெட்ரோ விட பஸ் வந்து இட் இஸ் மோர் ஈஸி இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் இருக்க ஸ்பாட்ஸ் போகிறதுக்கு. ஸோ ரொம்ப விண்டியாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியாது, பட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது. அண்ட் லவ்லாக் பிரிட்ஜ் அண்ட் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம நடந்தும் போக முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். லவ்லாக் பிரிட்ஜ்க்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து லூவர் மியூசியமோட ஒன் ஆஃப் தி என்ட்ரிஸும் இருக்குது. பிகாஸ் லூவர் மியூசியம் ரொம்ப பெருசு, அது நம்ம ஃபுல்லாக நடந்து போய் கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் வந்து லவ்லாக் பிரிட்ஜ். அண்ட் லவ்லாக் பிரிட்ஜ் வந்து நிறைய அந்த லாக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் போட்டு ரொம்ப ஹெவியாகி பிரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த பிரிட்ஜோட சைடு கிரில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி யாருமே லாக்ஸ் போட முடியாத மாதிரி மாற்றிட்டாங்க. அண்ட் சம் ரெனோவேஷன் ஒர்க்ஸும் வந்து அப்பப்போ பாரிஸில் எல்லா பிளேசஸ்லேயும் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் இங்கே தான் நம்ம நேற்று வந்து சீன் ரிவர் க்ரூஸில் நம்ம நிறைய பிரிட்ஜஸ் பார்த்தோம்ல. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிரிட்ஜஸ் தான் வந்து இந்த லவ்லாக் பிரிட்ஜ். பாரிஸில் பிக் பஸ் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஓப்பன் பஸ் டூர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்து பாரிஸோட மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு பஸ் ரூட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு பர் டே பாஸ் மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோன்னா மார்னிங் டில் ஈவினிங் அந்த 10 டிஃப்ரெண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வேணாலும் நம்ம வந்து போட் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அண்ட் எவ்வளோ வாட்டி வேணாலும் அந்த டேக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபெசிலிட்டியோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கிட்டே வந்து நம்மளை ட்ராப் ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாமல் இது வந்து ஒரு சிட்டி ஒரு பியூட்டிஃபுல் வியூ அண்ட் இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். பட் மெட்ரோவை விட இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பட் நம்மளோட வாக்கிங் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்லாம் வந்து நம்ம எவ்வளவோ வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் லூவர் மியூசியம், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் விசிட்டட் மியூசியம். இங்கே தான் வேர்ல்ட் ஃபேமஸ் லியோனார்டோ டாவின்சியோட மொனாலிசா பெயிண்டிங் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி 17th சென்ச்சுரியில் ஒரு ராயல் ரெசிடென்ஸாக தான் இருந்திருக்கு. பட் வார் டைமில் ஃப்ரெஞ்ச் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த ராயல் ரெசிடென்ஸை வந்து ஒரு ஆர்ட் மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே நியர்லி ஒரு 5500 பெயிண்டிங்ஸ் அண்ட் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் கல்ச்சர் பற்றிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நிறைய நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து இங்கே ஒரு 2 to 3 hours தான் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து இந்த மியூசியம்லேயே வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்ததுன்னா அது வந்து இந்த மொனாலிசா பெயிண்டிங் டிஸ்பிளேக்கு வச்சுருந்த ஹால் தான். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாரிஸ் சிட்டியை இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் பஸ் டூர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மெட்ரோவில் நம்மளுக்கு க்ளோஸ்டாக போகிறதுனால அதில் நம்ம இவ்வளோ வந்து சிட்டியோட வைப்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த ஓப்பன் பஸ் டூரில் நம்ம காமாக ஒரு ஈவினிங் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எல்லா அந்த 10 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே நம்ம கிட்டே நம்ம போய் பார்க்குற மாதிரியும் இருக்கும். பட் ரொம்ப நடக்க வேண்டாம், ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பஸ் ரைடாக வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் எதுவும் பெருசாக பிளான்ஸ் வச்சுக்கல. இந்த பிக் பஸ் டூர்லேயே வந்து ஒரு ஃபுல் பாரிஸே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து பாந்தியன் அண்ட் நாட்டர்டாம். ஸோ நாட்டர்டாம் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச்சஸ் ஆக்சுவலி. இது வந்து லாங் பேக் வந்து இது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால இது வந்து ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அண்ட் அதை தான் இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அந்த ஓல்டு பேட்டர்னை வச்சே இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உள்ள அலௌட் கிடையாது. அண்ட் ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து இந்த
மானுமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிக் பஸ் பாரிஸ் ரைடு எடுத்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் வந்து ஆர்டி ட்ரைம்ப். ஸோ இந்த ரோட்ல வந்து வேர்ல்டுலே இருக்கிற பிக்கஸ்ட் பிராண்ட்ஸான லூயி விட்டான், டியார், ஷனல் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸோட செப்பரேட் இண்டிவிஜுவல் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டி ட்ரைம்ப் வந்து இந்த பிக் பஸ் டூர்லேயே வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் கரெக்டாக இது ஆக்சுவலி வந்து ஈவினிங் அரௌண்ட் 6:45 நம்ம நம்ப முடியாது. பிகாஸ் மார்னிங் ஒரு 11 o'clock 12 o'clock மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் சன்செட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போனது சம்மர் டைம்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சன்செட் ஆச்சு. ஸோ இதான் வந்து லூயி விட்டான் ஷோரூம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து டியார் ஷோரூம் இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ரோட் நேம் வந்து சார்ஸிலீஸே. இங்கே தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் மெக்ரோன் ஷாப்ஸ் அண்ட் எமிலி இன் பாரிஸ் ஃபேமஸ் மெக்டொனால்ட்ஸ் ஷாப் எல்லாமே வந்து இந்த ரோட்ல தான் வந்து இருக்கு. அண்ட் ஆர்டி ட்ரையம்ப் வந்து எப்படி பில்ட் பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ இறந்த சோல்ஜர்ஸோட நினைவிடமாக தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்ச் வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த ஆர்ச் வந்து இப்படி கிட்ட பார்க்குறப்போ ரொம்ப மெக்னிஃபிஷியண்டா இருந்துச்சு. ஸோ நாங்கள் பிக் பஸ் டூர் வந்து அரௌண்ட் 7:30 கம்ப்ளீட் பண்ணிட்டு பாரிஸோட லிட்டில் இந்தியாவான லா சாப்பலுக்கு தான் வந்து போனோம். பிகாஸ் எங்களுக்கு ஆல்ரெடி இந்தியன் ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து டே 1 டே 2லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் போயிட்டு நல்லா ஒரு பிரியாணி, தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த லா சாப்பல் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிருந்தோம். அண்ட் கண்டிப்பாக பார்க்கணுன்னு இருந்தது. பிகாஸ் அங்கே நிறைய வந்து நம்ம ஊரில் இருக்கிற இந்த மளிகை கடை, அப்புறம் ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹோட்டல்ஸும் இருந்துச்சு. சங்கீதா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, சரவண பவன், முனியாண்டி விலாஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் வந்து முனியாண்டி விலாஸில் தான் அன்னைக்கு வந்து ஒரு ஏர்லி டின்னராகவே வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கே கிட்ட இருக்கிற கியூட் கெஃபேஸ் அண்ட் ஷாப்ஸ்லாம் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாரிஸில் எங்களோட 2 days நாங்கள் இப்படி தான் வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ டே 3 பாரிஸில் என்னோட ட்ரீம் பிளேஸான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ அது எங்கன்றதே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.